நெஞ்சம்தாம் கலந்தனவே. அத்தியாயம் 13. மாமா, சாருக்கா முன்னாடி இப்படியா மானத்தை வாங்குவீங்க? சக்தி பிரியா இடுப்பில் இரு கைகளை வைத்தபடி கணவன் முன் வந்து நின்று அவனை போலியாக முறைத்து கொண்டிருந்தாள். சக்தி! சிவகுரு இன்னமும் திகைப்பு மாறாது மனைவியை பார்த்தான். அவனது கலக்கத்தை அவள் புரியாது பார்த்தாள். என்ன மாமா, சாரு எப்போ உங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசினா? நீங்கள் நிச்சயத்தை நிறுத்தினீங்கல்ல, அன்னைக்கு சொன்னாங்க. விடுங்க மாமா, கோபத்தில் பேசும் வார்த்தைகளுக்கு அர்த்தம் கிடையாது. அவங்க வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னு அவங்களுக்கு உங்கள் மேலே கோபம். அவள் சொன்னதை நீ நம்புறியா? இல்லவே இல்லை. அவங்கள நீங்கள் காதலிச்சிருந்தா அவங்கள கல்யாணம் பண்ண எந்த தடையும் இல்லையே. அப்புறம் எப்படி அவங்க சொன்னது உண்மையாகும்? புரிதலுடன் கூறிய மனைவியை அவன் நன்றியுடன் பார்த்தான். அவளை அருகே இழுத்து தன்னுடன் இருத்தி கொண்டவன், உன்னை சின்ன பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ இவ்வளோ பக்குவமாக சிந்திக்கிறவன்னு இப்போதான் புரியுது என்றவனது மனம் லேசானது. நான் சின்ன பொண்ணு தான் மாமா, உங்களை விட 9 வயசு சின்ன பொண்ணு. கைகளை அகல விரித்து சுருக்கி அபிநயம் பிடித்த மனைவியை கண்டு அவன் வாய்விட்டு சிரித்தான். பின்பு அவளை சோஃபாவில் அமர்த்தி தானும் அவளுடன் அமர்ந்தவன், நம்ம குடும்பத்தை பற்றி நான் இதுவரை உங்ககிட்ட ஒன்றுமே சொன்னதில்லைல்ல, இப்போ சொல்கிறேன் கேளு. தாத்தா என்னோட அம்மாவோட அப்பா. எங்கள் அம்மா அவங்களுக்கு ஒரே பொண்ணு. அம்மா அப்பாவை காதலிச்சு தான் திருமணம் பண்ணாங்க. தாத்தா அவங்கள சேர்த்துக்கவே இல்லை. அப்பா குடும்பம் இவங்களை விட வசதி குறைவு, அதனால் கூட இருக்கலாம். ஒரு விபத்தில் அம்மா அப்பா சித்தப்பா சித்தி எல்லாருமே இறந்துட்டாங்க. சரண் என்னோட சித்தப்பா பையன். அப்பாவோட தங்கை சுந்தரி அத்தை தான் எங்களை கூட்டிகிட்டு போய் வளர்த்தாங்க என்றவனை கண்டு, அல்டாப்பு சுந்தரிக்குள்ளே இவ்வளவு நல்ல குணம் இருந்திருக்கா? சக்தி பிரியா குறும்புடன் கூற, பெரியவங்களை அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவங்க கொஞ்சம் அலட்டிக்குவாங்களே தவிர ரொம்ப நல்லவங்க. நம்ம கல்யாணத்துக்கு பிறகு உன்னை ஏதோ சொன்னாங்களா? இல்லை. மறுப்பாய் தலையாட்டி அவளை கண்டு அவன், அதுதான் அவங்க. அப்புறம் தாத்தா விஷயம் கேள்விப்பட்டு என்னை பார்க்க வந்தார். நான் தனியாக வர மறுக்கவும் என்னோட சேர்ந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தார். என்க, அப்புறம் ஏன் மாமா யார்கிட்டையும் ஒட்டாமல் தனியாக இருந்தீங்க? அத்தைக்கிட்ட இருக்க வரைக்கும் நார்மலாக எல்லாரையும் மாதிரி தான் இருந்தேன். தாத்தா பொறுப்பில் வந்ததுக்கப்புறம் தான் தாத்தாவோட வளர்ப்பு வேறு மாதிரி இருந்துச்சு. அதனால் கூட நான் இப்படி மாறி போயிருக்கலாம். அதன் பின்பு தொழிலை கையில் எடுத்தேன். அதில் நான் அடைஞ்ச ஏமாற்றங்கள் என்னை இப்படி மாற்றி இருக்கலாம். நான் இப்படி கோபக்காரனாக காட்டிக்கிட்டாலும் எல்லாருக்கு மேலேயும் எனக்கு அன்பு இருந்துச்சு. அவங்களுக்கு தேவைப்படுற அத்தனையும் நான் செஞ்சு கொடுத்தேன். எங்களோட தொழில்களை சரண் மாமா 2 பேரை நம்பியும் ஒப்படைச்சேன். அவங்களும் என்னோட நம்பிக்கைக்கு பாத்திரமா இது வரைக்கும் நடந்துட்டுருக்காங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு கிடைக்கிற லாபத்தில் சரண் மற்றும் மாமாவுக்குன்னு தனியாக ஒரு பங்கு ஒதுக்கிடுவேன். ஏன்னா இந்த சொத்துக்களில் அவங்களுக்காகவும் தாத்தா கிட்ட பங்கு கேட்க முடியாதுல்ல. அவர் எனக்காக அவங்கள இந்தளவுக்கு அனுமதிச்சதே பெருசு. அதனால தான் இந்த ஏற்பாடு. மாமா, நீங்கள் வில்லன் இல்லை, ஹீரோ என்றவள் அவனை கட்டிப்பிடித்து கன்னத்தில் முத்தமிட்டாள். அவனும் பதிலுக்கு அவளை அணைத்து நாசியோடு நாசி உரசியவன், நீ கட்டாயம் பாஸ் பண்ணியே ஆகணுமா என்று தாபத்துடன் கேட்க, ஆமா என்றவன் அவனை விட்டு 2 அடி தள்ளி அமர்ந்து கொண்டாள். அவளது செயலை கண்டு அவன் வாய்விட்டு சிரித்தான். கதையை சொல்லுங்க மாமா என்றவளின் மூக்கை பிடித்து திருகியவன், என்னை பார்த்தா கதை சொல்கிறவன் மாதிரியா இருக்கு என்று கூற, ப்ளீஸ் என்றவனை கண்டு மனமிறங்கி அவன் விட்ட இடத்திலிருந்து மீண்டும் தொடர்ந்தான். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இடையில சாரு காதல்னு வந்து நின்றுட்டு இருந்தா. விட்டா எல்லாம் நல்லதாக தான் நடந்திருக்கும். அவ திடீர்னு என்கிட்ட வந்து காதல்னு சொன்னான் என்றவன் மனைவியை கண்டு, இதை நான் சொல்கிறதுக்காக நீ என்னை தப்பாக நினைக்கக்கூடாது என்று கூற, பரவாயில்ல சொல்லுங்க. அவள் ஊக்குவிக்க அவன் மேலே தொடர்ந்தான். அவளது காதலை மறுக்க எனக்கு ஒன்றுமே இல்லை. அத்தை பொண்ணு அழகாக இருந்தா, நல்லா படிச்சிருக்கா, எனக்கு மனைவியாகக்கூடிய எல்லா தகுதியும் அவளுக்கு இருந்துச்சு. அதனால் என் மனசுலையும் ஒரு சின்ன ஈர்ப்பு இருந்தது. ஆனாலும் நான் அவகிட்ட எதையும் வாய்விட்டு சொல்லவே இல்லை. இப்படியே நாட்கள் கடந்துச்சு. எதாச்சியாக ஒரு நாள் அவளோட டைரியை நான் படிக்க நேர்ந்துச்சு. அதில் அவள் சரணுக்காக நிறைய கவிதைகள் எழுதியிருந்தா. அதுவும் காதல் கவிதைகள், கடிதங்கள் எழுதி வச்சுருந்தா. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. எல்லாத்தையும் நிதானமாக படித்து பார்த்தேன். அவன் முதல்ல காதலிச்சது சரணை. அதுக்கப்புறம் தாத்தா கிட்ட பேச ஆரம்பித்ததும் தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு சொத்துக்கள் எல்லாம் என்னுடையதுன்னு.
அதில் இருந்து அவளோட காதல் என் மேலே மாறிடுச்சு. இது எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம். நான் இதை பற்றி அவகிட்ட எதுவும் கேட்கவே இல்லை. மாமா அத்தைக்காக அமைதியாக கடந்து போயிட்டேன். ஆனால் அவள் அப்படி இருக்கலை. நான் ஒதுங்கியது தெரிஞ்சும் சரண் பின்னே சுற்ற ஆரம்பித்தா. எனக்கு இது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. இவகிட்ட இருந்து சரணை எப்படி காப்பாற்றுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ தான் சரண் உங்கள் அக்காவை காதலிக்கிறது தெரிஞ்சுது. நல்லதா போச்சு அப்படின்னு உங்கள் அக்காவை பற்றி விசாரித்தா அவள் 10 மடங்கு சாருலதாவை கொண்டு இருக்கா. சங்கீதா கிட்ட இருந்து சரணை காக்க முடியல. அதனால் எனக்கு ஒரே கோபம். அவனோட திருமணத்துக்கு நான் சம்மதித்த போதும் அவனோட திருமணத்தில் நான் கலந்துக்கவே இல்லை. சங்கீதா மேலே அவ்வளோ வெறுப்பு இருந்துச்சு. அவளுக்கு சரண் மீது இருந்த காதலை விட அவனுடைய அந்தஸ்து மீது இருந்த அதீத காதல் தான் எனக்கு அவ்வளோ கோபத்தையும் கொடுத்துச்சு. நான் வெளிநாடு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி கூட சாருலதா கிட்ட போய் அவளுடைய முகத்திரையை கிழிச்சிட்டு தான் நான் போனேன். அது அவளுக்கு ரொம்ப கோபத்தை கொடுத்துச்சு. சரணை நான் தான் அவகிட்ட இருந்து பறித்தேன். அவளும் வேலை விஷயமா மும்பை போயிட்டா. அதுக்கப்புறம் அவள் வந்தது நீ வந்த அன்னைக்கு தான். இதுதான் அவள் சொன்ன காதல் கதை. இதில் எங்கேயாவது காதல் இருக்கா? நீயே சொல்லு. நீங்கள் பாவம்தான் மாமா. என்னை பார்த்தா பாவமாக இருக்கா சக்தி? ரொம்ப. அப்போ கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? அதுக்கு நான் என்ன செய்யணும் மாமா? அவள் அப்பாவியே கேட்க, நீ ஒன்றும் செய்ய வேணாம், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்றவன் அவள் புறம் குறிந்து அவளது இதழ்களை சிறை செய்திருந்தான். அதன் பின்பு கடந்த மணித்துளிகளில் சிவகுரு மனைவிக்கு உலகத்தையே மறக்கச் செய்திருந்தான். அவளும் தனது படிப்பினை மறந்து கணவன் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை பாடத்தை சமத்தாக படிக்க ஆரம்பித்தாள். அங்கே இனிய இல்லறம் அழகாக மலர்ந்தது. சக்தி, நாம் ஹனிமூனுக்கு எங்கேயாவது வெளிநாடு போகலாமா? மனைவியின் மடியில் படுத்தபடி சிவகுரு கேட்க, போகலாமே. ஆனால் நமக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்க இன்னும் ஹனிமூன் போகலையே. அப்போது தான் அவனுக்கு அது உரைத்தது. அன்று சரண் தன்னிடம் தேனிலவு போக வேண்டும் என்று கேட்டது, அதற்கு நான் மறுத்தது எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்தது. உண்மைதான் சக்தி. சரண் எவ்வளோ ஆசையாக கேட்டான் தெரியுமா? நான் தான் மறுத்துட்டேன். மாமா, உங்களை என்ன பண்ணால் தகும்? சக்தி பிரியா அவளை முறைத்து பார்த்தாள். அப்போது நான் கட்ட பிரம்மச்சாரி, இப்போ தானே சம்சாரி ஆயிருக்கேன். அதனால் இந்த சின்ன பையனை மன்னிச்சிரு. எது, நீங்கள் சின்ன பையனா? அவள் அவனை போலியாக முறைக்க அதை கண்டு அவன் வாய்விட்டு சிரித்தான். அடுத்த சில நாட்களில் சரண் சங்கீதா இருவரும் தேன் நிலவு செல்ல ஏற்பாடு செய்த சிவகுரு அப்படியே சரணை வெளிநாட்டில் தங்கியிருந்தபடி தங்களது தொழில்களை பார்த்து கொள்ள சொன்னான். அப்போ நீங்கள்? ஏன் பொண்டாட்டி சுத்த தமிழச்சியான். அவள் இங்கிலீஷ் பேச மாட்டாளாம். அதனால் அவள் தமிழ்நாட்டு எல்லையை தாண்ட மறுத்துட்டா. சிவகுரு விளையாட்டு போல் கூறினாலும் அதில் உண்மையே இருந்தது. சக்தி பிரியாவுக்கு வெளிநாடு செல்வதில் விருப்பம் இருக்கவில்லை. மாறாக இங்கேயே இருக்க விருப்பம் கொண்டாள். அதற்கு அவள் சொன்ன காரணம்தான் அவள் மீதான சிவகுருவின் காதலை அதிகரிக்கச் செய்தது. தாத்தா தனியாக இருப்பாங்க, நம்ம எங்கேயும் போகாமல் அவர் கூடவே இருப்போம் என்று அவள் கூறிய போது அவன் என்ன மாதிரியாக உணர்ந்தான் என்று அவனுக்கே தெரியவில்லை. சரண் சங்கீதா வெளிநாடு சென்று 1 வாரமாகி இருந்தது. வீட்டை சும்மா சுற்றி கொண்டிருந்த சக்தி பிரியாவை சிவகுரு அலுவலகத்திற்கு அழைத்து சென்றான். மாமா, உங்களை பக்கத்துல இருந்து சைட் அடிக்கன்னா வரேன், ஆனால் என்னை வேலை பார்க்கலாம் சொல்லக்கூடாது என்று அவள் கராராய் கூறிவிட்டு தான் அங்கு வந்தது. அவள் சொன்னது போல் அவனை சைட் அடித்து கொண்டிருக்க அவன்தான் வேலையில் கவனம் செலுத்த முடியாது அவஸ்தைப்பட்டான். அம்மா தாயே, நாளையிலேருந்து நீங்கள் வரவே வேண்டாம், வீட்டிலேயே இரு என்று அவன் கையெடுத்து கும்பிட, அது என்று அவள் கெத்தாக புன்னகைத்தாள். சிறிது நேரத்தில் சிவகுரு முக்கிய கூட்டம் தொடர்பாக செல்ல இருந்ததால் மனைவியை தனியே அலுவலக அறையில் விட்டுவிட்டு சென்றான். அப்போது அங்கு வந்த அவனது செயலாளர் நந்தீஷ் அவளை கண்டு வியந்தவன், குட் மார்னிங் மேடம் என்று அவளுக்கு வணக்கம் தெரிவிக்க அவனை அவர்களது திருமணத்தில் அவள் பார்த்திருந்தாள். அவளும் பதிலுக்கு புன்னகைத்தாள். ஐம் சாரி மேம். அவளது தந்தை இறந்ததற்கு அவன் வருத்தம் தெரிவித்தான். அவளோ புரியாது. எதற்கு என்று கேட்க, உங்கள் அப்பா இறந்ததுக்கு மேம். அதோ அங்கதான். அவர்களது நிறுவனத்திற்கு முன்னால் இருந்த பிரதான சாலையை சுட்டி காட்டியவன், அங்கேதான் உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. சார் தான் உங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் வைத்தியம் பார்த்தாரு. டாக்டர்ஸ் என்ன முயற்சி செஞ்சோம் அவரை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. வருத்தத்துடன் கூறியவனை கண்டு அவள் திகைத்து போய் அமர்ந்திருந்தாள். அவளது பேச்சற்ற நிலையை கண்ட நந்தீஷ் அவளை தொந்தரவு செய்யாது அங்கிருந்து சென்று விட்டான். சிவகுரு மீண்டும் அறைக்கு வந்தபோது வெற்று அறையே அவனை வரவேற்றது. மனைவியை காணாது பதற்றம் அடைந்தவன் அவளது அலைபேசிக்கு அழைக்க அழைப்பு போய்கொண்டே
இருந்தது. மறுபக்கம் யாரும் எடுக்கவில்லை. உடனே அவன் தாத்தாவிற்கு அழைத்தான். மறுபக்கம் அவர் எடுத்ததும், தாத்தா, சக்தி அங்கே வந்தாளா என்று கேட்க, ஆமாப்பா, இப்போதான் வந்தா. அவகிட்ட எதுவும் பேசணுமா? இல்லை தாத்தா, நானே வரேன் என்ற அழைப்பை துண்டித்தவன் அடுத்த நொடி காரில் ஏறி வீட்டிற்கு பறந்தான். வீட்டிற்கு வந்த சிவகுருவை தாத்தா நமட்டுச் சிரிப்புடன் பார்க்க, அவனோ அவரை கண்டு கொள்ளாது 2 படிகளாக தாவி ஏறி மாடியில் இருந்த தனது அறைக்கு விரைந்தான். அறைக்குள் நுழைந்தவன் அங்கு கட்டிலில் படுத்திருந்த மனைவி அருகில் சென்று அமர்ந்து, ஏ சக்தி, விளையாட்டுக்கு அப்படி சொன்னேன், அதுக்காக கோச்சிட்டு வந்துட்டியா? மாமா எப்படியெல்லாம் பயந்து போயிட்டேன் தெரியுமா என்றவன் அவளது தோள் மீது கை வைத்தான். அவள் உடல் குலுங்குவதை உணர்ந்தவன் அவள் அழுவதை கண்டு கொண்டான். ஹே சக்தி, இங்கே பாருடா. அவளை நிமிர்த்தி தன் புறம் திருப்பி தன்னை பார்க்க செய்தவன் அவளது முகத்தை கண்டு திடுக்கிட்டான். அவள் முகம் அழுதழுது வீங்கி போயிருந்தது. சக்தி, இங்கே பாருமா. மாமா தெரியாமல் சொல்லிட்டேன். நீ தினமும் வந்து என்னை சைட் அடி, நான் உன்னை ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அவன் அவளது கண்ணீரை துடைத்து விட்டான். அப்பா உங்களை எதுக்கு பார்க்க வந்தாங்க மாமா? அவளது கேள்வியில் அவனது கை அப்படியே நின்றது. உனக்கு எப்படி தெரியும்? அவனது குரல் நடுங்கியது. நந்தீஷ் சொன்னாரு. அவனை பல்லை கடித்தான் சிவகுரு. முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. ஆமாம் மாமா, என்னை பார்க்க வரும்போது தான் விபத்து நடந்துச்சு. ஐயோ என்றவளை கண்டு அவனுக்கு பாவமாக இருந்தது. மாமா, சரண் சங்கீதா விஷயமா தாத்தா கிட்ட பேச வந்திருக்காரு. தாத்தா இதில் தான் தலையிட முடியாது, சரண் கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. சரணும் அவரை சந்திக்க மறுத்து என்னை சந்திக்க சொல்லிட்டான். அந்த நேரத்தில் நானும் பயங்கர கோபத்தில் இருந்தேன். மாமா வந்தால் சங்கீதாவை பற்றி சொல்லி நறுக்கன 4 கேள்வி கேட்கணும்னு. ஆனால் கடவுள் அதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கவே இல்லை. அவர் என்னை பார்க்கறதுக்காக மெயின் ரோட்டை கிராஸ் பண்ணும்போது பஸ் வந்து இடித்து, ப்ளீஸ் சொல்லாதீங்க மாமா என்று சக்தி பிரியா விழிகளையும் காதுகளையும் மூடிக்கொண்டு அவனது நெஞ்சில் விழுந்து கதறினாள். மாமா இறந்த அன்னைக்கு நீ இப்படி தான் என் நெஞ்சில் சாய்ந்து கதறி அழுத என்றவனை அவன் திகைப்பாய் பார்த்தாள். மாமா, நானா? நீங்கள் தான் அங்கே இருந்தீங்களா? நம்ம கம்பெனி முன்னாடிங்கிறதுனால செக்யூரிட்டி விபத்தை பார்த்துட்டு அது மாமான்னு அடையாளம் தெரிஞ்சதும் நேராக என்கிட்ட வந்து சொன்னான். அவர் ஏற்கனவே சரண் கல்யாணத்தில் மாமாவை பார்த்துருக்காரு. ஹாஸ்பிட்டலில் மாமாவை சேர்த்த போது அவருக்கு உயிர் இருந்துச்சு. அவர் கடைசியாக என்கிட்ட தான் பேசினார். அப்பா என்ன சொன்னாங்க? அவள் தேம்பியபடி அவனது முகத்தை பார்த்தாள். அவருடைய ரத்தம் தோய்ந்த கையை என்னை நோக்கி நீட்டி என்னை பக்கத்தில் கூப்பிட்டாரு. இதோ இந்த கையால் தான் நான் அவருடைய கையை பிடிச்சேன். அன்றைய நாளின் நினைவில் அவனது முகத்தில் வேதனை கவிழ்ந்தது. அவளோ அவனது வலக்கை உள்ளங்கையில் தந்தையின் நினைவில் முகம் புதைத்து அழுதாள். அவன் வேதனையுடன் அவளது தலையை வருடி கொடுத்தவன், அவரை என்கிட்ட கேட்டுக்கிட்டது ஒன்றே தான். சக்தி பாவம், பத்திரமா பார்த்துக்கோங்க. இதையே என்கிட்ட சொன்னாருன்னு எனக்கு புரியல. அங்கே அவருக்கு தெரிஞ்ச ஒரே உறவு நான் மட்டும்தான். அதனால் கூட இருக்கலாம், அவர் உயிர் பிரியும் போது கூட ஒன்றை தான் நினச்சிக்கிட்டே உயிர் விட்டார். அதை கேட்டு அவள் அப்பா என்று கதறி அழுதாள். அவன் அவளை தன் நெஞ்சோடு இறுக அணைத்து கொண்டான். அழாத சக்தி, நீ அழுகிறத பார்க்குற சக்தி எனக்கு கிடையாது என்றவனை நிமிர்ந்து பார்த்தவள் தனது விழிகளை துடைத்து கொண்டாள். ஆனாலும் அவளது கண்ணீர் விடாது வடிந்து கொண்டிருந்தது. உனக்காக நான் இருக்கிறப்போ நீ எதுக்காகவும் அழக்கூடாது என்றவன் தானே அவனது கண்ணீரை துடைக்க, என்ன அதிசயம், அவளது கண்ணீர் நின்று போனது. அதை கண்டவன் நிம்மதியுடன் மேலே தொடர்ந்தான். விஷயம் கேள்விப்பட்டு நீங்கள் எல்லாரும் ஊர்லேருந்து வந்தீங்க. அப்போ நான் அங்கே தான் இருந்தேன். உங்கள் வீட்டில் எல்லாருமே கதறி எழுதாங்க. ஆனால் நீ மட்டும்தான் மூர்ச்சி ஆகிற அளவுக்கு கதறி எழுத. எல்லாரும் அவங்க துக்கத்தில் இருந்தாங்க, உன்னை கவனிக்கல. நான் தான் மனசு கேட்காம உன் பக்கத்தில் வந்து நின்னேன். அப்போ நீ சுவத்தில் சாய்ஞ்சு நிராதரவாக அழுததை பார்த்து எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில. உன்னை இழுத்து அணைச்சிக்கிட்டேன். ஆறுதல் சொல்ல ஆள் கிடைச்சதும் நீ ரொம்ப கதறி எழுத. உன் கண்ணீர் என் மனசை தொட்டுச்சு. மாமா என்கிட்ட கேட்டுக்கிட்டப்போ கூட உன்னை பற்றி நான் எதுவும் நினைக்கல. ஆனால் நீ என்கிட்ட கதறி எழுதப்போ உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கணுன்னு தோணுச்சு. அதனால தான் கொஞ்ச நாள் கழித்து சரணை சாக்கா வச்சு நம்ம திருமணத்தை பேசி முடிக்க சொன்னேன். அதன் பிறகு தான் நடந்ததெல்லாம் உனக்கு தெரியுமே. அப்பா சொன்னதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா மாமா? நான் உங்களுக்கு கொஞ்சமும் பொருத்தம் இல்லையே.
அது எனக்கு தெரியும் சக்தி. உன்னோட விளையாட்டுத்தனம் என்னோட குணத்தோட ஒத்து போகுமான்னு இடைப்பட்ட நாளில் நான் ரொம்ப யோசித்து பார்த்துட்டேன். ஆனாலும் உன்னை விட என்னால் முடியல. அது காதலான்னு கேட்டால் எனக்கு பதில் தெரியல. ஆனாலும் நீ எனக்கு மனைவியாக வரணும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருந்தேன் என்றவன், இங்கே வா என்று அவளது அறையோடு ஒட்டி பூட்டி இருந்த மற்றொரு அறையை திறந்து அதற்குள் அவளை அழைத்து சென்றான். இங்கே பார் என்றவன் காட்டிய திசையில் பார்த்தவள் அங்கே திகைத்து போய் அப்படியே நின்றான். அன்று அவள் சாரி என்று எழுதியிருந்த ஒப்பனை கண்ணாடியும் அதன் மேசை மீது அவனுக்கு வைத்திருந்த பூங்கொத்தும் அது வாடி சருகாகி இருந்தது. அழகுற வீற்றிருந்தது. மாமா, அப்போவே என்ன பிடிக்குமா? அவள் வியப்பில் விழிகளை விரித்தாள். தெரியல, ஆனால் நீ இங்கே புகுந்து ஏதோ செஞ்சிட்ட என்றவன் தனது நெஞ்சை சுட்டி காட்ட, மாமா கூவலுடன் அவள் அவனை அணைத்திருந்தாள். பதிலுக்கு தானும் அவளை அணைத்தவன், இனி மாமாவை நினச்சி நீ அழக்கூடாது. உனக்கு அப்பாவுக்கு அப்பாவா நான் இருப்பேன் என்று கூறியவனை கண்டு அவள் புன்னகைத்தாள். இதுக்காக தான் சொல்லாமல் கொல்லாமல் வந்தியா? உன்னை காணாமல் நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? திடீர்னு அப்பாவை பற்றி சொன்னதும் எனக்கு மூளை மறுத்து போன மாதிரி இருந்துச்சு. ஒன்று அலனும் போல இருந்துச்சு. அதான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். அவன் ஒன்றும் பேசாது அணைத்தபடி இருக்க அவளும் அமைதியாக நின்றிருந்தாள். மாமா, நீங்கள் ஐயனார்னு நினச்சேன். உங்களுக்குள்ள ஒரு அரவிந்த் சாமி ஒளிந்திருக்கிறத நீங்கள் சொல்லவே இல்லையே என்று அவள் குறும்புடன் கூறியவாறு அவனை ஏறிட்டு பார்த்தாள். எனக்கே தெரியாத விஷயத்த நான் என்னன்னு சொல்ல? ரொம்ப குழப்பத்தோடு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீ உன் குழந்தைத்தனத்தால் என் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்ட, ஜெயிச்சிட்ட என்றவன் அவளது உச்சந்தலையில் அழுந்த முத்தமிட்டான். அந்த கணம் இருவரது மனதிலும் அத்தனை நிம்மதி இருந்தது. மாமா, இப்போவாது என்னை மன்னிச்சிட்டிங்களா? எதுக்கு? அவன் புரியாது பார்த்தான். அன்னைக்கு என்னால் தானே எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கினீங்க. இன்னும் நீ அதை மறக்கவே இல்லையா? தப்பு செஞ்சவங்க தான் மன்னிப்பு கேட்கணும், நீ இல்லை என்று கூறியவன் மெல்ல சிரித்தான். இல்லை, நான் தான் மன்னிப்பு கேட்கணும் என்றவளை ஆழ்ந்து பார்த்தவன், மன்னிக்க மாட்டேன் என்றான் உறுதியான குரலில். மாமா, அவள் கோபமாய் முறைக்க, அப்போதானே நீ என்னை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்ப என்றவனை காதல் மீதுர பார்த்தவள், நான் என் மாமாவை எப்பவும் நினச்சிட்டு தான் இருப்பேன் என்று கூறியவளை அவனும் காதல் மிக அணைத்து கொண்டான். நாம் எங்கே போகிறோம் மாமா? விடாத அணைத்தி கொண்டு வந்த மனைவியை கண்டு சிவகுரு எத்தனை தடவை கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன். நீ இப்படி பேசிக்கிட்டே இருந்தா என் மகனும் உன்ன மாதிரி வாயடியாக இருப்பான். அதனால் பேச்சை குறை என்று கேலி செய்தான். 1 மாதம் முன்புதான் சக்தி பிரியா கருவுற்று இருப்பது தெரிய வந்தது. அதை கேட்டு எல்லோரும் மகிழ்ந்து போயினர். அவளது தந்தையே மீண்டும் அவளிடம் வந்துவிட்டார் என்று அவள் மகிழ்ந்து போனாள். அதை அவனும் சந்தோஷமாய் ஆமோதித்தான். விஷயம் கேள்விப்பட்டு சரண், சங்கீதா இருவரும் இவர்களுக்கு அழைத்து வாழ்த்து தெரிவித்தனர். நீ எப்படா குட் நியூஸ் சொல்ல போற என்று சிவகுரு தம்பியிடம் கேட்க, இன்னும் 3 வருஷம் எந்த குட் நியூஸும் கிடையாதுண்ணா. வாழ்க்கையில் சாதிச்சுட்டு காதலையும் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் குழந்தை பெற்றுக்க போகிறோம். இருவரும் ஒருமித்த குரலில் கூறியதை கேட்டு மகிழ்ச்சியாக இருந்தது. அதையெல்லாம் நினைத்தபடி சிவகுரு காரை ஓட்டி கொண்டிருந்தான். நேரே கார் 5 நட்சத்திர விடுதி ஒன்றிற்குள் நுழைந்தது. அதை கண்டு வியப்பில் வெளிவெறித்தவள், ரொம்ப அழகா இருக்குமாமா என்றவள் அதன் தோற்றத்தை பார்த்து பிரமித்தபடி காரிலிருந்து இறங்கினாள். அவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட மேசையில் அமர்ந்ததும் சிவகுரு அங்கிருந்த பூச்செடியில் இருந்து ஒற்றை ரோஜா பூவை எடுத்து அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தவன், இப்போ நான் ஒரு ஹோட்டலுக்கு அதிபதி. என் காதலை ஏற்றுக்குவிய சக்தி என்று புன்னகையுடன் கேட்க, ஹை, இது நம்ம ஹோட்டலா? அப்போ எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், எந்த நேரம் வேணாலும் ஆர்டர் பண்ணலாம், பில் கொடுக்க தேவையில்லை என்று அவள் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாள். ஒருத்தன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா சாப்பாட்டை பற்றியே பேசுகிறிய சக்தி? சிவகுரு இன்னமும் மண்டியிட்டே அமர்ந்திருந்தான். சக்தி பிரியா போனால் போகிறது என்று அவனது கையிலிருந்து ரோஜாவை வாங்கி கொண்டாள். இந்த அழகான ஹோட்டலுக்காக உங்களை ஏற்றுக்கிறேன் என்று கெத்து காட்ட, அடிங்க என்றபடி எழுந்தவன் அவளை அடிப்பதற்கு பதில் அணைத்து கொண்டான். மாமா, ரோஜாவுக்கு பதில்
தந்தூரி சிக்கனை கொடுத்திருந்தா என் பசியாவது அடங்கியிருக்கும் என்று அவள் செல்லமாய் சினுங்க, ஐயோ பசிக்குதா சக்தி என்றவன் அடுத்த நொடி அவளுக்கு பிடித்த உணவு வகைகளை கொண்டு வர ஏற்பாடு செய்தான். உணவு வந்ததும் அவள் ஆசை ஆசையாய் உண்டு கொண்டிருப்பதை காதலோடு பார்த்தபடி அவன் அமர்ந்திருந்தான். நீண்ட நேரம் கழித்துதான் அவள் கணவன் தன்னை பார்ப்பதை உணர்ந்தான். உங்களுக்கு வேணுமா என்று கேட்டவள் பின்பு கையை பின்னுக்கு இழுத்து கொண்டு, நீங்க காதலை தானே கேட்டீங்க, அதனால் நானும் காதலையே சொல்றேன், ஐ லவ் யூ மாமா என்க. காதலை விட கடாய் சிக்கன் உனக்கு முக்கியமானதா போயிடுச்சுல்ல, அப்படித்தானே சக்தி? அவள் அசடு வழிந்ததிலேயே தெரிந்து போனது அவன் கூறியது உண்மை என்று. அதை கண்டு அவன் வாய்விட்டு சிரித்தான். அன்று வீட்டிற்குள் நுழையும் போதே சிவகுரு சக்தி சக்தி என்று மனைவியை ஏலம் போட்டுக்கொண்டே வந்தான். எத்தனை தடவை சொல்றது இப்படி கத்தக்கூடாதுன்னு. அவன் சொன்ன வசனத்தை அவனுக்கே திருப்பி படித்தாள் அவனது அருமை மனைவி. கொழுப்பிடி உனக்கு என்று அவன் அவளது காதை திருக, ஐயோ மாமா பாப்பாவுக்கு வலிக்கும். அவள் வயிற்றில் இருக்கும் பிள்ளையை சாக்க சொல்ல அவன் உடனே குனிந்து சாரி பேபி என்று தன் மகளிடம் மன்னிப்பு கேட்டான். இப்போ சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? நம்ம டிசைனுக்கு சிறந்த டிசைனர் அவார்ட் கிடைச்சிருக்கு. வாவ் சூப்பர் மாமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உனக்கும் சேர்த்து வாழ்த்து சொல்லிக்கோ என்றவனை அவள் புரியாமல் பார்க்க, அதுக்கு நம்ம ரெண்டு பேர் பேரையும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். இனி எல்லா டிசைனுக்கும் அப்படியே தான் மாமா. அவள் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. மக்காக இருந்த அவளையும் எல்லோரும் போற்றும் வண்ணம் பெரிய மனுஷியாக்கி விட்டானே அவளது கணவன். நான் இருக்கிற வரைக்கும் நீ அழவே கூடாது என்றவன் அவளை ஆறுதலாக அணைத்து கொள்ள அவளும் பாந்தமாய் அவனது அணைப்பில் அடங்கினாள். இந்த தடவை ஆல் பாஸ் பண்ணிருவியா சக்தி? அவன் அவளிடம் ரகசிய குரலில் கேட்க, எனக்காக இல்லைனாலும் என் மாமாவுக்காக நான் பாஸ் பண்ணியே தீருவேன் என்றவளை கண்டு அவனது புன்னகை விரிந்தது. காதலில் கட்டுண்டு உண்மையாய் நேசிக்கும் நெஞ்சங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லை என்பதற்கு சிவகுரு சக்தி பிரியா இருவரின் வாழ்க்கை நல் உதாரணம். இனி அவர்களது வாழ்க்கையில் என்றும் மகிழ்ச்சியே. இத்துடன் இந்த கதை இனிதே நிறைவுற்றது.